ஹாய், அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்தி நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணோம், அதுல உங்களுக்கு ஒரு ரெசிபியும் கவர் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மார்னிங் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணதே அவல் பாயசத்தோட தான் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ரெசிபியை உங்களுக்காக ஃபுல்லா கவர் பண்ணிருக்கேன். பாருங்க, ஜஸ்ட் சிம்பிள் ரெசிபி தான், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க ரெகுலரா கூட ட்ரை பண்ணிக்கலாம் இந்த ரெசிபியை. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிருக்கேன். கேஷ்யூ நட்ஸை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ கேஷ்யூ நட்ஸ் அவ்வளவு எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சம் திராட்சையும் போட்டுக்கிறேன். அதையுமே நல்லா பால் மாதிரி ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருங்க. 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இதுல வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன். வெள்ளை அவல்ல கொஞ்சம் கெட்டிமான இருக்கிற அவல் சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. அதுதான் இதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப குழஞ்சி போயிடாது. இதை ஒரு ஸ்பூன் கீல அந்த ஃபர்ஸ்ட் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் விட்டோம் இல்லைங்களா, அதுலயே போட்டு ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்துட்டேன். நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர்ல நல்லா ஃப்ரை பண்ணி மொறுமொறுன்னு ஆகணும். இது நீங்க அப்படியே கூட குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸா கூட கொடுக்கலாம். இதுல வெல்லம் ஆட் பண்ணிட்டு கூட நல்லா ஃப்ரை பண்ணிட்டு எடுத்து வச்சிருங்க. இன்னைக்கு நான் ஒரு 1 லிட்டர் பால்ல தான் இந்த அவல் பாயசம் பண்ண போறேன். 1 லிட்டர் பாலுக்கு 1 கப் எடுத்துக்கோங்க அவல். அந்த வெள்ளை அவல்லையே கொஞ்சம் தக்கையா இருக்கும், அதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த அவல்ல கேட்டு வாங்கிக்கோங்க. சைட் பை சைட் பக்கத்துல ஒரு பேன்ல 1 கிளாஸ் வாட்டருக்கு நான் 1 கப் ஜாகரி எடுத்திருக்கேன். 1 கப் ஜாகரின்னா ஒரு கட்டி வெள்ளத்துல பாதி எடுத்திருக்கேன். அதுவுமே நல்லா கரைஞ்ச பிறகு ஆஃப் பண்ணிடலாம். எந்த ஒரு பதமும் இல்லை. பால் நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஒரு 5 மினிட்ஸா கொதிச்சுட்டே இருக்கு. அதுல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அவலை ஆட் பண்ணிடலாம். அவல் ஆட் பண்ண உடனே ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல அவல் நல்லா வெந்துரும். அது அப்படியே சைட்ல வேகட்டும். நல்லா ஒரு சூப்பரா வெந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸா கொச்சிட்டே இருக்கு. அப்படியே கிரீமி கன்சிஸ்டன்சில வந்துருச்சு. இதுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணாம இருந்தா நல்லா டேஸ்டா இருக்கும். 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. அது கூட நம்ம ஃப்ரை பண்ணிக்க வச்சுட்டு இருக்க கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஒரு 1 மினிட் இருக்கட்டும். இது ஆல்ரெடி நல்லா கொதிச்சிருக்குன்றதால மறுபடியும் நம்ம வெல்லம் ஊத்திட்டு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. வெல்லத்தை நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் லாஸ்டா ஊத்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். டேஸ்டியான யம்மியான பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. அவல் வச்சு நம்ம எந்த ரெசிபி வேணா செய்யலாம். லட்டு செய்யலாம், சக்கரை பொங்கல் செய்யலாம், இந்த மாதிரி பாயசம் செய்யலாம். எல்லாமே கிருஷ்ணருக்கு உகந்ததுதான். இன்னைக்கு படைக்கலாம். சோ நம்ம அன்னைக்கு பாயசம் செஞ்சிருந்தோம். அவ்வளவுதான். பாயசம் ரெடி ஆயிடுச்சு. படைக்கிறதுக்கு எடுத்து வச்சிடலாம். அன்னைக்கு ஆடி கிருத்திகைன்றதால இன்னும் கொஞ்சம் ரெசிபிஸும் செஞ்சிருந்தோம். சோ ரெண்டையுமே நாங்க ஒன்னா செஞ்சுட்டு எல்லாமே ஒன்னாவே அன்னைக்கு மதியமே கும்பிட்டோம் சாமி. ஸோ அன்னைக்கு வேற என்னென்னலாம் நாங்கள் பண்ணியிருந்தோன்றது சொல்லலாம். அன்னைக்கு லஞ்ச் மெனு முள்ளங்கி சாம்பார் வச்சிருந்தேன், வாழைக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சாமிக்கு கொஞ்சம் வெங்காயம் போடாம வடை, சக்கரை பொங்கல், பருப்பு, அவல் பாயசம், தயிர், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் வெங்காயம் போட்டு வடை, ரசம், இதுதான் அன்னைக்கு வச்சிருந்தோம். அப்புறம் கிருஷ்ணரையும் நல்லா டெக்கரேட் பண்ணிட்டு கிருஷ்ண ஜெயந்தியுமே அன்னைக்கு கும்பிட்டாச்சு. வெண்ணெய், பால், தயிர் எல்லாமே அவருக்கு வச்சு கும்பிட்டாச்சு. அப்படியே படையலும் போட்டாச்சு. ஆடி கிருத்திகைக்கு அதுவுமே கும்பிட்டாச்சு. சோ நீங்க உங்க வீட்டுல எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னா போத் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்.